கன்னியாகுமரி மாவட்டம் ஆதங்கோடு ஆனந்த நகர் மாயகிருஷ்ண சுவாமி கோயிலில் 100வது ஆண்டு ரோகிணி திருவிழா மற்றும் இந்து சமய மாநாடு விழாவையொட்டி 1 லட்சம் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழகம், கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள பனங்கரை பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரது வீட்டில் கொடிய விஷமுள்ள 4 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு ஒன்று நுழைந்த நிலையில் பள்ளியில் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் நாகப்பாம்பை லாபகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை புதுப்பிக்கும் பணிகள் துவங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்லுமாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆவாரம்பட்டி பிளாஸ்டிக் நிறுவன குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயை அணைக்கும் முயற்சியில் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்ட நிலையில் இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மினி சரக்கு வாகனம் எரிந்து நாசமானது. தீயை அணைக்கும் முயற்சியில் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்ட நிலையில் இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மினி சரக்கு வாகனம் எரிந்து சேதமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உடுமலை மடத்துக்குளம் மக்கள் பாதுகாப்பு பேரவை சார்பாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் உடுமலையை தனி மாவட்டமாக அமைக்க பல்வேறு அமைப்புகள் சார்பாக ஒன்றிணைந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. பழனி பகுதியில் புதிய மாவட்டம் அமையும் பட்சத்தில் உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளை அதில் இணைத்தால் பொதுமக்களுக்கு அதிக சிரமம் ஏற்படும் எனவும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் ஆகியோருக்கு மனுக்கள் தரப்பட்டு சட்டமன்றத்தில் உடுமலையை தனி மாவட்டமாக அமைய குரல் கொடுக்க வலியுறுத்தப்பட்டது எனவும் சங்கத்தினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டு உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் பகுதிகளை எந்த காரணத்தை கொண்டும் பழனி பகுதியோடு இணைக்க வேண்டாம் என மக்களுடைய கருத்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று இங்குள்ள நிலவரங்களை நேரில் தெரிவிக்கும் விதமான முடிவுகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்துள்ளோம். பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சிறப்பான ஆட்சி புரிந்து வரும் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கனிவான கோரிக்கைகளை ஏற்று உடுமலை மடத்துக்குளம் பகுதிவாழ் மக்களுக்கு நல்ல செய்தியை தெரிவிப்பார் என்பதை நம்பி இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களத்தில் கழிவு பஞ்சு அரவை ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் மற்றும் பல்லடம் தீயணைப்பு துறை வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் இந்த தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கழிவு பஞ்சுகள் மற்றும் கட்டிடங்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை புது யுக்திகளை கொண்டு கையாண்டு எவ்வாறு ஆதாரங்களை சேகரிப்பது, குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பது தொடர்பாக காவலர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்திய சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி டைரக்டர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை தலைவர் அஜித் குமார் சிங்லா கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள கனரா வங்கி முன்பு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற நாமக்கல் மாவட்ட குழுவின் சார்பில் முற்றுகை போராட்டத்தை சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணசாமி கோஷங்களை எழுப்பி துவக்கி வைத்தார். இந்த போராட்டம் தமிழ்நாடு மக்கள் மீதான இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பை எதிர்த்து நடைபெற்றது. நாமக்கல்லில் கிழக்கு மாவட்டம் பாஜக சார்பில் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஆதரித்து சமக்கல்வி சம உரிமை என்ற வாசகத்தோடு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி தொகுதி மறுசீரமைப்பு பற்றி முதலமைச்சர் தொடர்ந்து பொய் சொல்லி வருவதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் பல்வேறு பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அயன்சிங்கப்பட்டியில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் கரடி சுற்றித் திரிந்த சிசிடிவி வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து கரடியை வனப்பகுதிக்கு விரட்டிவிட வலியுறுத்தி பொதுமக்கள் வனத்துறையினரிடம் கோரிக்கை வைத்தனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரி பொருளாதார துறை தலைவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவர்கள் புகார் மனு வழங்கினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் தவறான குற்றச்சாட்டுகளை கூறி தங்களை தூண்டிவிடுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாக தெரிவித்தனர். கேஸ்ட பத்தி இதுவரைக்கும் எதுவுமே நடந்துகிட்டதும் இல்ல. இவங்க மேல இது தப்பான குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா இப்போ 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ இவங்களையும் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும், அவங்களையும் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணலை. இப்போ ஸ்டாஃப்ஸ் தான் தூண்டல் மூலமாக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் காசி விஸ்வநாதன் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு செல்லும் வழியில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி கீழே விழுந்து உயிரிழந்தார். அவரது உடல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் உள்ள ரயில் நிலையத்தில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசாரை கண்டு தப்பித்து ஓட முயற்சி செய்த நபரை போலீசார் துரத்தியதில் அந்த நபர் கீழே விழுந்த நிலையில் போலீசாரிடம் பிடிபட்டார். தொடர்ந்து அந்த நபரை போலீசார் மருத்துவமனையில் சேர்த்து விசாரணை நடத்தியதில் இரவு நேரங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரியவந்த நிலையில் போலீசார் அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளில் மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததால் தேசிய நெடுஞ்சாலை புகை சூழ்ந்த நிலையில் காணப்பட்டது. வாகனங்கள் முழுமையாக மறையும் அளவிற்கு புகை மண்டலம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி படப்பை குணாவை போலீசார் கைது செய்தனர். விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மோகன் என்பவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அளிக்கப்பட்ட வழக்கில் சுங்குவார்சத்திரம் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாட்டுத் தீவனம் விற்கும் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 35 கிலோ குட்கா பொருட்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த கடை உரிமையாளர் ஷேக் தாவூதை கைது செய்து விசாரணைக்கு பின் வழக்கு பதிவு செய்து பெரியகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் பழமனக்குடி ஊராட்சியில் மகளிர் குழுவினருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடல் நடத்தினார். அப்பொழுது வீட்டுமனை பட்டா கேட்டு பெண்கள் மனு கொடுத்திருந்த நிலையில் காலையில் கொடுத்த மனுவிற்கு உரிய பரிசீலனை செய்யப்பட்டு உடனடியாக அவர்களது வீட்டிற்கு துணை முதலமைச்சர் நேரில் சென்று 5 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா ஆணை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த ஜெகநாயக்கன்பட்டி பகுதியில் மின்கசிவு காரணமாக 3 வீடுகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வர கால தாமதமானதால் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தன. மேலும் தண்ணீர் பீச்சி அடிக்க முயற்சி செய்தபோது மோட்டார் வேலை செய்யாததால் தீயணைப்பு துறையினர் அவதிக்குள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் போதிய வகுப்பறைகள் மற்றும் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில்
37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டும் இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் புனரமைக்கப்பட்டு அங்கன்வாடி மையம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும் தற்போது அந்த கட்டிடத்தை சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அந்த இடம். பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி உள்ளே வருது, பாம்பு உள்ளே வந்துச்சு. நாங்களே அந்த பாம்பு வந்ததெல்லாம் கூட வீடியோ எடுத்துன்னு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் டிஆர்ஓ என்பது காமிச்சோங்க. உடனடியாக அதுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கான சாங்ஷன் பண்ணிக்கிறாங்க. 37 லட்ச ரூபா பணம் சாங்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது உடனே கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது ஏன் தடைப்படுது இதனாலன்றது நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கேட்டால் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் அதை கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.